திமுகவின் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளரான ராம்குமாரின் மனைவி ஆண்டாள் திருச்சி மாநகராட்சியின் ஸ்ரீரங்கம் கோட்ட தலைவராக உள்ளார். எல்லா இடத்திலும் இருப்பது போல் பெயருக்குதான் இவர் கோட்ட தலைவரை தவிர அனைத்து அதிகாரங்களையும் செயல்படுத்துபவர் ராம்குமார் தான். அரங்கன் ஆலயத்தில் அட்டூழியங்களை அரங்கேறி வந்த அவருக்கு அறிவாலயத்திலேயே அடி விழுந்ததுதான் திருச்சி உடன்பிறப்புகளுடைய மகிழ்ச்சி. கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். கடந்த வாரம் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடந்த பாக முகவர்கள் கூட்டத்தில் அந்த நல்லூர் ஒன்றிய குழு தலைவர் துரைராஜ் ஸ்ரீரங்கம் நகரம் சரியாக செயல்படவில்லை, அதை சரியே செய்ய வேண்டும் என்று பேசினார். அப்போது குறுக்கிட்ட ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் ராம்குமார் 2021 தேர்தலை விட கடந்த MP தேர்தலில் ஸ்ரீரங்கம் நகர பகுதியில் 7000 ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளோம் என்று துரைராஜை பேசிவிடாமல் மறிக்க, அருகில் இருந்த வட்ட செயலாளர் ஜனா கண்டிக்க, அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஜனா ராம்குமாரை எட்டி உதைத்து விட்டார். தமிழகம் முழுவதும் உட்கட்சி விவகாரங்களை பேசி தீர்க்கும் முதன்மை செயலாளர் நேருவின் கண் முன்னால் நடந்த இந்த சம்பவம் உடன்பிறப்புகளை அதிர்ச்சியடைய வைத்தது. நேரு 2 தரப்பையும் சத்தம் போட்டு அமைதிப்படுத்தினாலும் பெரும்பாலான திமுகவினர் ராம்குமார் அடி வாங்கியதில் சந்தோஷப்படுகிறார்கள். இது பற்றி பெயர் சொல்ல விரும்பாத ஸ்ரீரங்கம் பொதுமக்கள் மனைவி கோட்ட தலைவராக இருக்கும் பகுதியில் ராம்குமார் வைத்துள்ளதுதான் சட்டம். 15 வார்டுகள் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த வார்டுகளில் இவரன்றி ஒரு வேலையும் நடைபெறாது. மக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நமக்கு பணம் கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை, வேலை நடந்தால் போதும் என்று கவுன்சிலர்கள் ராம்குமாரிடம் போய் நிற்கிறார்கள். கவுன்சிலர் மூலம் யாராவது வந்தால் அந்த வேலையை செய்யவில்லை, நேரடியாக ராம்குமாரை அணுகினால் வேலை நடக்கும். இதேபோல் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான தொழில் செய்பவர்களிடமும் வசூல் செய்கிறார்கள். வரவேண்டியது வரவில்லை என்றால் தண்ணீர் லைன் துண்டிக்கப்படும். ஸ்ரீரங்கம் கோயிலில் உபயம் வாங்கும் இடத்தில் ஒரு படி இருக்கிறது. அந்த படியில் பெருமாளுக்கு பூஜை செய்யும் பட்டார்களை தவிர யாரும் ஏறி நின்று உபயம் வாங்குவதில்லை. இவர் தன் ஆட்கள் 50 பேருடன் அங்கே போய் ஏறி நின்று கொள்கிறார். இங்கே தட்டி உபயம் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதில் யார் யாருக்கு எத்தனையாவது இடமோ அங்கேதான் நிற்க வேண்டும். இவர் 50வது இடத்தில் இருந்து எல்லோரையும் தள்ளிவிட்டு முன்னால் போய் நின்று முதலில் உபயம் வாங்குகிறார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என் சாதிக்காரர், என் சொந்தக்காரர் என்று சொல்லி ஸ்ரீரங்கம் சமயபுரம் கோயில்களில் முழு நிர்வாகத்தையும் மிரட்டி தன் கையில் வைத்திருக்கிறார் ராம்குமார். ஸ்ரீரங்கம் கோயில் அமைந்துள்ள வெள்ளி திருமுத்தம் கிராமத்தில் நாங்கள் 15 வருட காலமாக அடிமனை பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தேர்தல் தோறும் எல்லா கட்சி தலைவர்களும் அடிமனை பிரச்சனையை தீர்ப்போம் என்று உறுதி சொல்லித்தான் வாக்கு சேகரிக்கிறார்கள். அதற்கு பிறகு மறந்து விடுகிறார்கள். இங்கே யாருக்கும் எந்த பத்திரமும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் காந்தி ரோட்டில் 7 கோடி ரூபாய்க்கு அவர் ஒரு இடத்தை பத்திரப்பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு மட்டும் எப்படி பத்திரப்பதிவு நடக்கிறது? அடுத்த நாளே பட்டா பெயர் மாற்றம், சொத்து வரி, குடிநீர் வரி, மின்சார இணைப்பு, புதை வடிகால் எல்லாம் பெயரும் மாற்றம் செய்து தரப்படுகிறது. அது மட்டும் எப்படி? அதன் ரகசியத்தை அவர் சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் வாழும் அனைத்து மக்களும் அந்த வழியில் பயன்பெறுவார்கள். அவர் மனைவி கவுன்சிலராக தேர்தலில் போட்டியிட்ட போது எந்த வருமானமும் இல்லை, வருமான வரி கட்ட வழி இல்லை என்று தாக்கல் செய்திருக்கிறார். சில வருடங்களில் எப்படி இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்க முடிந்தது என்று கேள்வி எழுப்பினார். இத்தனையும் தாண்டி தன்னை அரசியலில் அடையாளப்படுத்திய திமுக முதன்மை செயலாளர் நேருவையே மீறிக்கொண்டு ராம்குமார் சமீப காலமாக செயல்படுவதாகவும், அதில் நேரு அதிர்ச்சியாக இருந்ததாகவும், அதன் ஜனா ராம்குமாரை தாக்கிவிட்டார் என்றும் திமுகவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ராம்குமாரை கட்சி கூட்டத்தில் வைத்து தாக்கிய 6வது வட்ட செயலாளர் ஜனாவிடம் பேசினோம். மக்களிடம் செல்வாக்கு இல்லாத இவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எனக்கு சொந்தக்காரர், வேலு எனக்கு வேண்டியவர் என்று சொல்லி கட்சி கூட்டத்தில் திமிராக பேசினார்.
அதனால் அடித்து விட்டேன். ஸ்ரீரங்கத்து மக்கள் கோயிலில் பூஜை செய்பவர்கள். நான் ராம்குமாரை அடித்துவிட்ட தகவல் தெரிந்து கூப்பிட்டு தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் என்றார். இந்த பிரச்சனை தொடர்பாக ராம்குமாரிடம் கேட்டபோது, ஸ்ரீரங்கம் கோயிலில் வழிபாட்டு முறைகளில் நான் முன்னுரிமை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வது பொய். நான் 30 வருடமாக கோயிலுக்கு போகும் பக்தன். அமைச்சர் சேகர்பாபு பெயரை சொல்லி நான் எதுவும் செய்வதில்லை. அது பொய்யான புகார் என்றவரிடம் கலைஞர் அறிவாலயத்தில் பாகா முகவர்கள் கூட்டத்தில் தாக்கப்பட்டது குறித்து கேட்டதும் பதில் எதுவும் சொல்லாமல் இணைப்பை துண்டித்தார். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.